உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நான் எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போறேன். முக்கியமா என் வீட்டுக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். அத்தை இப்ப ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. நான் அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு பரிகாரம் செய்ய போறேன். அந்த பரிகாரம் கொஞ்சம் ஆபத்தான பரிகாரம். அதுல நான் செத்து போகவும் வாய்ப்பு இருக்கு. அத்தைக்காக உயிர் போனா அது கூட எனக்கு சந்தோஷம்தான். அந்த பரிகாரம் என்னன்னா, சூரியன் உதயத்துல இருந்து அஸ்தமனம் வரைக்கும் ஆத்த தண்ணில மிதக்கிற மாதிரி ஒரு பரிகார பூஜை பண்ண போறேன். இந்த பரிகாரத்துல அத்தையும் பொழைச்சு நானும் பொழைச்சு வந்தா எல்லாருக்குமே சந்தோஷம். அத்தை மட்டும் பொழைச்சு நான் இறந்துட்டேன்னா எனக்காக யாரும் வருத்தப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். என்னை யாருமே தேடாதீங்க. இதுக்கு மத்தவங்க யாரும் பொறுப்பில்லை. இதுல என்ன நடந்தாலும் அதுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு. இப்ப இந்த வீடியோவை அம்மாவுக்கு அனுப்புவோம். அம்மு, உனக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாரு. நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நான் எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போறேன். முக்கியமா என் வீட்டுக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். பைத்தியக்காரி, என்ன இப்படி ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பியிருக்க? புத்தியோட தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கியா? நீ இப்படி ஒரு வீடியோ அனுப்பிச்சிட்டா மட்டும் யாரும் வருத்தப்படாம சந்தோஷமா இருந்துருவாங்களா? இந்த வீடியோவை என் குடும்பத்துக்கு அனுப்புனா உன் மேல எந்த பழிப்பாவமும் வந்து சேராதல்ல. இனிமே என் கூட வரதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதல்ல. வா அம்மு, நாம அந்த சாமியாரை பார்த்து அந்த பரிகார பூஜையை செய்யலாம். ஏய், நீ தப்பா புரிஞ்சுட்டு பேசுற தீபா. அந்த சாமியார் சொன்ன பரிகார பூஜையை செய்ய வேணான்னு நான் சொல்றேன். நீ என்னடானா என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லைன்னு வீடியோ பேசி அனுப்புற. ஒரு உயிரை பிழைக்க வைக்கிறதுக்காக இன்னொரு உயிரை எடுக்கிறது எப்படி நியாயமா இருக்கும்? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த பரிகாரத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். சாமியார் கிட்ட கூட்டிட்டும் போக மாட்டேன். ஏய் போடி, நீ இல்லனா பரிகாரம் நடக்காதா என்ன? அந்த சாமியார நானே போய் பார்த்து பரிகார பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். நீ வெயிடி போன. ஏய் தீபா, அவசரப்படாத. நீ சொன்னன்றதுக்காக உன்னை அந்த சாமியார் கிட்ட கூட்டிட்டு போயிருக்க கூடாது. அப்பவே தடுத்திருந்தா நீ இவ்ளோ தூரத்துக்கு வந்திருக்க மாட்ட. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.